இல்லையா? குளிர்தா? ஆமாங்க, குளிர்து. அதனால தண்ணி காய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் கழிச்சு காசின்னு இருக்கும். நீதான் சட்டி குடிக்கலாமா? வச்சிருக்கேங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். புகை பயமா வருது. குளிர் காஞ்சிட்டு வரேன். செம்மையாக இருக்குது அடுப்பில். ஆமாம், இந்த மாதிரி தண்ணி காசி குளிச்சுக்கிறோம் போன வருஷம். இப்போ நம்ம காய்ச்சி குடிக்கிறோம். மழை சீசன் தான். சந்தியா, நிறைய பேர் நீங்கள் கட்டைலாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. கட்டை வந்து நாங்கள் ஒரு மரத்தொட்டில் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு காசு கொடுத்துட்டு வண்டியில் வச்சு எடுத்துன்னு வந்துடுவோம். இது அந்த மாதிரி கட்டை தான். இது பாருங்கள், வாங்கி ஃபுல்லாக இங்கே ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு இந்த ஜன்னல் பக்கத்தில். ஆமாம், அப்படியும் இது வந்து நனைஞ்சு போயிடுச்சு. இது உள்ளே கொஞ்சம் நனையாமல் இருக்கும். ஃபுல்லாக மேலே கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பெரிய கவர், ஒரு பேனர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது உள்ளே கொஞ்சம் கட்டை வச்சுருக்கோம். இது உள்ளே வந்து ஒரு பெரிய ட்ரம்மு பாருங்க. இந்த ட்ரம்மு ஃபுல்லாக கட்டைங்க, கொட்டாங்குச்சி நிறைய போட்டு வச்சுருக்கேன். கொட்டாங்குச்சி, வரட்டி இதெல்லாம் அந்த ட்ரம்மில் இருக்கும். இன்னும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போடுவோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு மூட்டை. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பெரிய தனி ட்ரம் இருக்குல்ல. ஆமாம், அந்த தனி ட்ரம்மு ஃபுல்லாகவும் காட்டைங்க. ஆமாம், பெரிய ட்ரம்மு. அது வந்து பாய்லர் போகிறதுக்கு தனியாக அதில் குட்டி குட்டி கட்டை வச்சுருக்கோம். ஆமாம், அதை நான் ஒரு நாள் காமிக்கிறேன். இப்போ அது போக முடியாது, அது ரொம்ப லாக் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு மழை நாள் நனைஞ்சிச்சு. இப்படி தான் நாங்கள் கட்டையை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன். இது வந்து மழைக்கு பொங்கலுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடுவோம். பொங்கல் கழித்து நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்து வச்சுருவோம். அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.